ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது உலக சூழல் தினம் பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். இந்த உலக சூழல் தினமானது ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி புவிக்கோளையும் அதன் இயற்கையையும் காப்பாற்றும் தேவைக்காக உருவாக்கப்பட்டது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையினால் உருவாக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதோடு இந்த சபையின் சார்பில் இந்த நாளின் கொண்டாட்டத்திற்கு பொறுப்பாக ஐக்கிய நாடுகள் சூழல் திட்டமானது செயற்படுகின்றது. உலகில் உள்ள 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இது தொடர்பான நிகழ்வுகள் நடைபெற்றாலும் ஒவ்வொரு ஆண்டிலும் முதன்மை கொண்டாட்டத்தின் இடமாக ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு கருப்பொருட்களும் தெரிவு செய்யப்படுகின்றது. இந்த சூழல் தினத்தின் அதிகாரபூர்வ பேர்வாக ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுச்சூழல் நாள் என அழைக்கப்படுகின்றது மற்றும் சூழல் நாள், சுற்றுச்சூழல் நாள் எனவும் பிற பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றது. இந்த சூழல் தினத்தினை கொண்டாடுகின்ற நோக்கமாக சுற்றுச்சூழலின் முக்கியத்துவங்கள் கடந்த சில 10 ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் உணரப்பட்டு வருகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. மனித நடவடிக்கைகளினால் சூழலில் ஏற்படுகின்ற விரும்பத்தகாத மாற்றங்களும் அதனால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகளும் இது தொடர்பாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தினை ஏற்படுத்தி உள்ளது. உலக சூழல் தின நிகழ்வுகளின் முக்கியமான நோக்கம் உலகம் தழுவிய அளவில் சூழலின் முக்கியத்துவம் பற்றிய உணர்வினை ஏற்படுத்துவது, அரசியல் மட்டத்தில் கவனத்தை ஈர்த்து உரிய நடவடிக்கையை எடுப்பதுமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்துக்கான கருப்பொருளாக பல்லுயிர் பெருக்கத்தினை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. பல்லுயிர் பெருக்கம் அதாவது உயிர் பல்வகைத்துவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ஐக்கிய நாடுகள் சபை, உயிர் பல்வகைத்துவம் என்பது அவசரமானது மட்டுமன்றி நமது இருத்தலுக்குரியவும் நெருக்கடிக்காகவும் கூட சமீப காலமாக பிரேசில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளினை புரட்டி போட்ட காட்டுத்தீ, ஆப்பிரிக்காவினை அச்சுறுத்திய வெட்டுக்கிளி தாக்குதல்கள் மற்றும் தற்போது உலகினையே உருக்கி வருகின்ற COVID-19 என்கின்ற கொரோனா வைரஸ் ஆகியவற்றின் அபாயங்களை சந்தித்து வருகின்றோம். இவை அனைத்தும் மனிதர்கள் மற்றும் வாழ்வின் வலைகள் ஒன்றுக்கொன்று சந்திப்பதனை நிரூபிக்கின்றது என கூறுகின்றார்கள். அந்த வகையில் அடுத்ததாக சுற்றுச்சூழல் தினங்களும் அவற்றுக்கான கருப்பொருட்கள் பற்றி அவதானிப்போம். 1974ஆம் ஆண்டு ஒரே புவி எக்ஸ்போ 74 என்ற கருப்பொருளும், 1975ஆம் ஆண்டு மாந்தர் குடியேற்றம் என்ற கருப்பொருளும், 1976ஆம் ஆண்டு நீரின் வாழ்வு பற்றிய கருப்பொருளும், 1977ஆம் ஆண்டு ஓசோன் படலம் சுற்றுச்சூழல் அக்கறைகள் பற்றியும், 1978ஆம் ஆண்டு அழிவில்லா வளர்ச்சிகள் பற்றியும், 1979ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கான ஒரே எதிர்காலம் அழிவில்லாத வளர்ச்சி என்பது பற்றியும், 1980ஆம் ஆண்டு புதிய 10 ஆண்டுக்கான புதிய சவால்கள் அழிவில்லாத வளர்ச்சி என்பது பற்றியும், 1981ஆம் ஆண்டு தலைகீழ் நீர் தொடர்பாகவும் அது சம்பந்தமான விடயங்கள் பற்றியும், 1982ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோமுக்கு உள்ள 10 ஆண்டு கால சுற்றுச்சூழல் அக்கறை தொடர்பான விடயங்கள் பற்றியும் கூறப்பட்டது. இது தவிர 1983ஆம் ஆண்டு திண்ம கழிவகற்றல் மற்றும் அமிலமழை தாக்கங்கள் தொடர்பாகவும், 84ஆம் ஆண்டு பாலை பரவுதல் தொடர்பான விடயங்களும், 85ஆம் ஆண்டு சனத்தொகை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான விடயங்களாகவும், 86ஆம் ஆண்டு மரங்கள் நடுதல் மரம் சம்பந்தமான விடயங்களாகவும், 87ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது. 88ஆம் ஆண்டு மக்களும் சுற்றுச்சூழலும் அதற்கான அபிவிருத்தி என்ற தொனிப்பொருளும், 89ஆம் ஆண்டு குளோபல் வார்மிங் என்ற தொனிப்பொருளும், 90ஆம் ஆண்டு குழந்தைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாய்ப்பாகவும், 91ஆம் ஆண்டு மீண்டும் கிளைமேட் சேஞ்ச் என்ற வகையில் மனிதர்களுடைய பங்கு பற்றியும் கூறப்பட்டது. மற்றும் 1992ஆம் ஆண்டு ஒரே உலகம் அதனை நாம் காப்போம் என்ற தொனிப்பொருளும், 93ஆம் ஆண்டு வறுமை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான விடயங்களாகவும், 94ஆம் ஆண்டு ஒரு உலகம் ஒரு பூமி என்ற தொனிப்பொருளும், 95ஆம் ஆண்டு நாங்கள் மக்கள் ஆகவே சூழலினை பாதுகாக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளும்,
96ஆம் ஆண்டு எங்களுடைய உலகத்தினை எங்களது வீடு போல நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற தொனிப்பொருளும் 97ஆம் ஆண்டு மனித வாழ்க்கையும் பூமியும் என்ற தொனிப்பொருளும் பிரகடனப்படுத்தப்பட்டது. 1998ஆம் ஆண்டு புவியும் சமுத்திரங்கள் தொடர்பான பாதுகாப்பாகவும் 1999ஆம் ஆண்டு எங்களுடைய பூமி அதன் எதிர்காலம் பற்றிய விடயமாகவும் 2000ஆம் ஆண்டு த என்விரான்மெண்டல் மிலேனியம் என்ற தொனிப்பொருளும் 2001ஆம் ஆண்டு உலக ரீதியான வலைப்பின்னல் தொடர்பான விடயமாகவும் 2002ஆம் ஆண்டு பூமி எங்களுக்கு கொடுத்த கொடை என்ற தொனிப்பொருளும் பிரகடனப்படுத்தப்பட்டது. இது தவிர 2003ஆம் ஆண்டு நீர் தொடர்பான விடயங்களாகவும் 2004ஆம் ஆண்டு கடல்கள் மற்றும் சமுத்திரங்களின் தேவைப்பாடு என்ற தொனிப்பொருளும் 2005ஆம் ஆண்டு பச்சை நகரங்கள் தொடர்பான தொனிப்பொருளும் 2006ஆம் ஆண்டு பாலைவனங்கள் மற்றும் பாலை பரவுதல் தொடர்பான தொனிப்பொருளும் 2007ஆம் ஆண்டு பனி உருகுதல் என்ற தொனிப்பொருளும் பிரகடனப்படுத்தப்பட்டது. 2008ஆம் ஆண்டு கார்பன் பொருளாதாரம் தொடர்பான தொனிப்பொருளாகவும் 2009ஆம் ஆண்டு உலகத்துக்கான தேவைப்பாடும் மற்றும் கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான விடயமாகவும் 2010ஆம் ஆண்டு உயிர் பல்வகமை மற்றும் சூழல் அதன் எதிர்காலம் தொடர்பான விடயமாகவும் 2011ஆம் ஆண்டு காடுகள் தொடர்பான விடயமாகவும் 2012ஆம் ஆண்டு கிரீன் எக்கானமி தொடர்பான கருப்பொருளாகவும் 2013ஆம் ஆண்டு உலகத்தினை பாதுகாப்பதற்காகவும் மற்றும் உணவு அதற்கான செயல்திறன்கள் நாம் சிந்திக்கும் திறம் தொடர்பான கருப்பொருளாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது. இது தவிர 2014ஆம் ஆண்டு ரைஸ் யுவர் வாய்ஸ் நாட் த சீ லெவல், அதாவது கடல் மட்டம் தொடர்பான விடயங்களுக்காக குரல் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளும் 2015ஆம் ஆண்டு 7 பில்லியன் சனத்தொகை கனவுகள் மற்றும் எங்களுடைய புவி தொடர்பான கருப்பொருளாகவும் 2016ஆம் ஆண்டு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் த இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் தொடர்பான கருப்பொருளாகவும் காணப்பட்டது. 2017ஆம் ஆண்டு புவியையும் மக்களையும் ஒன்றிணைக்கின்ற செயற்திட்டமாகவும் நகரங்கள் மற்றும் நிலங்களின் முக்கியத்துவங்கள் பற்றிய தொனிப்பொருளாகவும் காணப்பட்டது. 2018ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் தொடர்பான பிரச்சனையாக தொனிப்பொருளும் 2019ஆம் ஆண்டு ஏர் பொல்யூஷன் தொடர்பான பிரச்சனைக்குரிய தொனிப்பொருளாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் எடுத்துக்கொள்கின்ற எங்களது முயற்சியாக இந்த சூழலினை நாம் அழிவடையாது சிறந்த முறையில் பாதுகாக்க வேண்டும் என்பது உறுதியாகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.